இப்போ நான் இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? இந்த செல்லுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆகுமா? ஐன்னு ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அதனால் இந்த எலக்ட்ரிக் பல்ப் என்ன ஆகும்? க்ளோ ஆகும் நமக்கு. இப்போ என்ன ஆகுது? இந்த செல்லுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இவர் க்ளோ ஆகுறாரு. இப்போ கரண்ட்டு ட்ரான் ஆகும்போது 2 வோல்ட் இருந்துச்சு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது கரண்ட்டு ட்ரான் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டுன்னு வருதுன்னு வச்சிங்களேன். ஜஸ்ட் இமேஜின் 2 வோல்ட் இருந்துச்சு, கரண்ட்டு ட்ரான் ஆகிறதுனால இந்த பேட்டரியிலேருந்து இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 1.8ன்னு டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். மீனிங் புரியுதா? இந்த ரெண்டு டேர்மு என்னென்னு? இந்த சர்க்கியூட்டு ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும்போது அந்த செல்லோட இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த சர்க்கியூட்டை நான் இந்த க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த கீயை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த செல்லுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆகும் இல்லையா, கரண்ட்டு ட்ரான்